வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து மேக்ஸ் பேப்பரை ஷார்ட் பீரியடில் எப்படி வந்து நம்ம நல்லா ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக வந்து லாஸ்ட் வீடியோவில் நான் லாங்குவேஜில் தமிழ் லாங்குவேஜ் வந்து எப்படி வந்து நம்ம ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம், கொஸ்டின்ஸ் வந்து எப்படி ஈஸியாக கேட்டிருக்காங்க, எந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துருந்தோம். அதை பார்த்துட்டு எல்லோரும் வந்து மற்ற சப்ஜெக்ட்டுக்கும் இதே மாதிரி வீடியோ போட சொல்லியிருந்ததுனால நான் இப்போ வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்காக போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் மேக்ஸ் வந்து போஸ்ட் பண்ணுறேன் உங்களுக்கு. மேக்ஸில் ஃபஸ்ட்டு கொஸ்டின்ஸ் வந்து எந்த மாதிரி வருதுன்னு சொல்லிட்டு சில சாம்பிள் கொஸ்டின்ஸ் வந்து ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். அதுலேருந்தே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும். எப்படி வந்து நாம் எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது, எப்படி நம்மளால் அட்டன் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிடும். ஓகேவா? சரி வாங்க கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இப்போ இதில் ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, இன் அ மீட்டிங் 4/25 ஆஃப் த மெம்பர்ஸ் வேர் ஃபீமேல். ஃபீமேல் வந்து எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க, 4/25. வாட் பர்சன்டேஜ் ஆஃப் த மெம்பர்ஸ் வாஸ் திஸ்? ஸோ இந்த ஃபீமேலுக்கு வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ இதுக்கூட ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன் தான் வந்து கரெக்டான ஆன்சர், 16%. இதை வந்து சால்வ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. பார்த்ததுமே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இவ்வளோ சிம்பிளான கொஸ்டின்ஸாக வந்து கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னா 4/25 வந்து பர்சன்டேஜில் வந்து உங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ கொடுத்துருக்குற ஆப்ஷன் வந்து 4/25. இது வந்து நம்ம பர்சன்டேஜ் கேட்டதுனால இன்ட்டு 100 போடுவோம். இதை வந்து கேன்சல் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா அதுதாங்க ஆன்சர். பார்த்தீங்களா எவ்வளோ ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இப்போ 25 இன்ட்டு 4/25 100, 4 4 16. இதுதான் வந்து ஆன்சர் உங்களுக்கு. ஓகேவா? இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளான சம்ஸாக வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் கொஸ்டின்ஸில் வரும். ஓகேவா? அதனால் நீங்கள் அந்த சப்ஜெக்ட் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது அதோடய ஃபார்முலா, அந்த ப்ரிப்பரேஷன் மெத்தட், சிம்பிள் சம்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கான்செப்ட் மட்டும் நீங்கள் தெளிவாக பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு போதும். கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் எதுனாலும் வந்து ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். புக்ஸில் ஏதாவது ஒரு பேஜில் குட்டியாக பாக்ஸில் ஏதாவது போட்டிருந்தாங்க அப்படின்னா அதெல்லாம் விட்டுறாதீங்க. அதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, A shop reduced its prices by 10%. What is the new price of an item which was previously sold for 500? அதாவது வந்து a shop reduced its prices by 10%. அதாவது அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 10% வந்து ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. அப்போ நியூ ப்ரைஸ் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓல்டு ப்ரைஸ் வந்து என்ன அப்படின்னா 500. இதை பார்த்ததுமே நம்ம சொல்லிடலாம் 10%னா நம்ம வந்து 450 அமௌண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். சப்போஸ் அப்படி பண்ண முடியல அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது வந்து இப்போது 10%ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ 10 டிவைடட் பை 100 இன்ட்டு ஓல்டு அமௌண்ட்டு. ஸோ 2 0க்கு 0 வந்து கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா 10 இன்ட்டு 5 வந்து 50. அப்போ டோட்டல் ஓல்டு நம்ம முன்னாடி வந்து அவங்க எவ்வளோக்கு வந்து சேல்ஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500க்கு சேல்ஸ் பண்ணாங்க. அப்போ அந்த 10% அமௌண்ட் வந்து எவ்வளவு 50. அப்போ 500 மைனஸ் 50 வந்து 450. இதுதான் வந்து ஆன்சர். ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இல்லைன்னா 10% அப்படிங்கிறதுனால ஈஸியாக நம்ம பார்த்ததுமே நம்ம ஆன்சர் வந்து 450 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செலக்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகேங்க. இப்போ அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, given below is a data set of temperatures வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. அதை -6, -8, -2, 3, 2, 0, 5, 4, 8 இதெல்லாமே வந்து டேட்டா. வாட் இஸ் த ரேஞ்ச் ஆஃப் த டேட்டா? நீங்கள் ரேஞ்சுன்னு பார்த்ததுமே அதோட ஃபார்முலா வந்து டக்குன்னு ரீகால் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம ஈஸியாக போட்டுடலாம். ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா தான், ஆல்ரெடி எல்லாத்துக்குமே தெரியும். ஹையஸ்ட் வேல்யூலேருந்து லோயஸ்ட் வேல்யூவை வந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா அதுதான் வந்து ரேஞ்சு. ஓகேவா? இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுட்டோம் அப்படின்னா இதில் ஹையஸ்ட் வேல்யூ என்னது 8, லோயஸ்ட் வேல்யூ என்னது -8. ஓகேவா? அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து ப்ளஸ்ஸு, அப்போ +16. இதுதான் வந்து இதோட ஆன்சர். பார்த்திங்களா எவ்வளோ சிம்பிளாக இருக்குது சம்ஸு. இது வந்து சாம்பிளுக்கு ஒரு 3 சம் மட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதே மாதிரி தான் உங்களுக்கு எல்லா கொஸ்டின்ஸும் மேக்ஸிமம் இருக்கும். ஒரு சில சம்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் நீங்கள் பெருசாக இல்லை திங்க் பண்ணி வேறு மாதிரி போடுற மாதிரி இருக்கும். மீதி எல்லாமே வந்து உங்களுக்கு சிம்பிளாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சம்ஸை வந்து நீங்கள் வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அதனால் நீங்கள் அதில் இருக்க கண்டென்ட் மட்டும் கான்செப்டோட தெளிவாக வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் போதும். மற்றபடி ஃபார்முலாஸ்லாம் சிம்பிள் ஃபார்முலாஸை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னாலே போதும். ரொம்ப பெரிய டஃப்பான இருக்க ஃபார்முலாஸ்லாம் வந்து மேக்ஸிமம் வந்து கேட்குறதில்ல உங்களுக்கு.
ரொம்ப ரேர் தான் அதெல்லாமே. அதனால் சிம்பிளாகவே நீங்கள் ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஓகே. அடுத்து இப்போ நம்மளுக்கு வந்து பீரியட்ஸ் டைமிங்னு பார்த்தீங்க அப்படின்னா 1 மந்த்து தான் வந்து மேக்ஸிமம் அப்ராக்சிமேட்டாக இருக்குது. அப்போ அந்த 1 மந்த்தில் இது வரைக்கும் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணலை அப்படின்னாலும் இனிமேல் இந்த 1 மந்த்தில் கூட ஓரளவு நம்மளால் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். ஒரு 10 ஹவர்ஸ் வந்து டெய்லி உட்காந்திங்க, ஒரு 30 நாள் உட்காந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக பார்த்துடலாம். அது எப்படி வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு வந்து நம்ம ஈஸியாக பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ மேக்ஸுக்கு இந்த பேப்பரில் உங்களுக்கு இதோட சேர்த்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ மேக்ஸு கண்டென்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸ்க்கு வந்து 20 மார்க்ஸ்க்கு வந்து உங்களுக்கு கேட்குறாங்க. அப்படி தானே? கண்டென்ட்லேருந்து 20 மார்க்ஸ் வந்து வரும். மீதம் இருக்கிற 10 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு பெடகாகிலேருந்து கேட்பாங்க. ஸோ இந்த 20 மார்க்ஸ்க்குரிய இந்த கண்டென்ட்டை வந்து நீங்கள் மேக்ஸிமம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு 4 to 5 டேஸ் வந்து உங்களுக்கு தாராளமாக போதும். அதை வந்து எப்படி ஷார்ட் பீரியடில் நம்ம வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிடலாம் அப்படிங்கிறது தான் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ இதில் வந்து உங்களுக்கு கண்டென்ட் என்னென்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் சிஸ்டம் ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்பர் சிஸ்டம், அடுத்து வந்து அல்ஜீப்ரா, ஜாமெட்ரி, மென்சுரேஷன் அண்டு டேட்டா ஹேண்டில், இதெல்லாமே வந்து உங்களுக்கு உள்ள சப்ஹெட்டிங்ஸும் சேர்த்து இருக்குது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்பர் சிஸ்டம் பார்ப்போம். நம்பர் சிஸ்டத்தில் உங்களுக்கு இப்போ நோயிங் அவர் நம்பர்ஸ், பிளேயிங் வித் நம்பர்ஸ், ஹோல் நம்பர்ஸ், நெகட்டிவ் நம்பர் அண்ட் இன்டீஜர்ஸ் அண்டு ஃப்ராக்ஷன்ஸு, இதெல்லாமே நம்பர்ஸ் தான். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி நம்பர் அப்படின்னாலே ரொம்ப ஈஸியாக நம்ம போட்டுருவோம். இருந்தாலும் அந்த கான்செப்டை வந்து நம்ம எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேப்பர் 2வாக இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், 6th to 8th வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணால் போதும்னு ஆல்ரெடி பழைய வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி பேப்பர் 1 அப்படின்னா 3rdலேருந்து உங்களுக்கு 8th வரைக்கும் பண்ணிங்கனாலே போதும். இப்போ 9th 10th வந்து பேப்பர் 2க்கு நமக்கு ப்ரிப்பேர் பண்ண டைம் இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல, நீங்கள் 8th வரைக்கும் படிச்சுட்டு மீதம் இருக்கிற அந்த என்னென்ன கான்செப்ட் வந்து 9th 10th இருக்கோ அதை மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இப்போ அதை தான் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்ல போகிறேன். இப்போ நோயிங் அவர் நம்பர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து 6th வந்து சாப்டர் 1 வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த சாப்டரை வந்து நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். அடுத்து பிளேயிங் வித் நம்பர்ஸ், இது வந்து சாப்டர் 6th வந்து சாப்டர் 3யும் 8th ஸ்டாண்டர்டில் வந்து சாப்டர் 16லேயும் இருக்குது உங்களுக்கு. ஓகேவா? அடுத்து ஹோல் நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 6th வந்து சாப்டர் 2ல் இருக்குது உங்களுக்கு. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு சிலபஸ்க்கும் உங்களுக்கு அந்த ஸ்டாண்டர்ட் வைஸாக உங்களுக்கு சாப்டர்ஸ் வந்து நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நீங்கள் அந்த பர்டிகுலர் சாப்டரை மட்டும் நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும். இதுவே உங்களுக்கு போதும். 5 டேஸில் இதை வந்து நம்ம தாராளமாக வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம். நீங்கள் ஃபுல்லாக வந்து எல்லாமே வந்து ப்ரிப்பேர் பண்ணணும்னு அவசியம் இல்லை இப்போதைக்கு இருக்கிற இந்த ஷார்ட் பீரியடில். ஓகேவா? இப்போ அதில் அல்ஜீப்ரா பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரடக்ஷன் டு அல்ஜீப்ரா, அதில் வந்து 6th வந்து சாப்டர் 11ல் இருக்குது, 7 வந்து சாப்டர் 12ல் இருக்குது, 9th வந்து சாப்டர் 9. ஓகேவா? அதேமாதிரி ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் 6th and 8th, 6th வந்து சாப்டர் 12, 8th வந்து சாப்டர் 13. அடுத்து ஜாமெட்ரியில் பேசிக் ஜாமெட்ரிக்கல் ஐடியாஸ் அப்படிங்கிறது வந்து 6th 7th 8th மூணுலேயுமே இருக்குது. 6th வந்து சாப்டர் 14, 7ல் வந்து சாப்டர் 10, 8th வந்து சாப்டர் 4. அண்டர்ஸ்டாண்டிங் எலமெண்ட்ரி ஷேப்ஸ் வந்து 7 and 8, சாப்டர் 15 வந்து 7, சாப்டர் 10 வந்து 8ல் இருக்குது. சிமெட்ரிக்கல் வந்து ரொம்ப ஈஸி தான். சாப்டர் 13 வந்து 6த்லேயும், சாப்டர் 14 வந்து 7த்லேயும் இருக்குது உங்களுக்கு. அடுத்து கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து உங்களுக்கு 9th இருக்குது. ஸோ நீங்கள் அதை பார்த்து ஜஸ்ட் ஒரு தடவை ரீட் பண்ணி விட்டிங்கன்னா போதும், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். மென்சுரேஷன் அது வந்து 6, 7, 8 மூணுலேயுமே இருக்குது. 6th வந்து 10th சாப்டர்லேயும், 7th வந்து 11th சாப்டர்லேயும், 8th வந்து சாப்டர் 11த்லேயும் இருக்குது உங்களுக்கு. டேட்டா ஹேண்ட்லிங் அதே மாதிரி தான் 7 and 8. 7th சாப்டர் 3, 8th வந்து சாப்டர் 5. ஓகேவா? இப்போ நம்பர் சிஸ்டம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதில் இருக்கிற ஒவ்வொன்றையும் 6th 8th 7th இது மூணுலேயும் என்னென்ன சாப்டர்ஸ் வந்து நான் சொல்லியிருக்கிறேனோ அந்த சாப்டர்ஸை மட்டும் நீங்கள் ஃபுல்லாக அந்த பர்டிகுலர் டேயில் வந்து நீங்கள் கவர் பண்ணி முடிச்சிடறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போ நம்பர் சிஸ்டம்ங்கிற கான்செப்டே வந்து நீங்கள் ஒரு நாளில் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அதே மாதிரி அல்ஜீப்ரா இது எல்லாத்துக்கும் சேர்த்து இது ஒரு பர்டிகுலர் டே வந்து நீங்கள் வச்சுக்கலாம், 1 or 2 days. ஓகேவா? இதே மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அந்தந்த பர்டிகுலர் சாப்டர் மட்டும் நம்ம பார்க்குறதுனால ஈஸியாக நம்ம 6th 7th 8th மூணுமே வந்து கவர் பண்ணிட முடியும். அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன். ஓகேவா? அப்போ இந்த மாதிரி வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக அந்த 20 மார்க்ஸ் வந்து நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம். மீதி இருக்க 10 மார்க்ஸ் வந்து பெடகாகி தான். பெடகாகி வந்து நீங்கள் தனியாக வந்து படிக்கணும், அதுக்கு ஒரு 2 days. இது எல்லாமே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் 3 to 4 days போதும். மீதி இருக்கிற ஒரு நாள் இல்லைன்னா 2 days வந்து எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் பெடகாகிக்கு வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஓகேவாங்க?
இப்போ உங்களுக்கு ஓரளவு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். தைரியமாக வந்து இந்த மீதம் இருக்கிற டைமில் கூட நம்மளால் ப்ரிப்பேர் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வந்து உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. மேக்ஸுக்கு வந்து இதுதாங்க ஷார்ட்டாக வந்து உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான ஐடியா. இது பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து 20 அவுட் ஆஃப் 20 வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வாங்கிட முடியும். பெடகாகி மட்டும் கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் ஒரு 7 to 8 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிட்டோம்னா 27 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்துடுங்க. ஓகேங்க, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட்.